ஆண்டவரும் அதி சீக்கிரம் வரப்போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் திருச்சபையார் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். Today is the day of reformation. நல்ல கவனிங்க, இன்றைக்கு ஒரு மகிமையான நாள். இந்த நாளுக்கு பெயர் சீர்திருத்த நாள். அல்லேலூயா. கத்தோலிக்க குருவானவராய் இருந்த மார்ட்டின் லூத்தர் அருமையான ஒரு குருவானவர். ஏறக்குறைய 95 தீசிஸ் 95 தீசிஸ் நியாயங்கள் விவாதங்கள் எப்படி அவர் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆல் செயின்ட்ஸ் கத்தீட்ரல் சர்ச் ஜெர்மனியில் விட்டன்பர்க்ல ஆலயத்தினுடைய வாசல்ல கதவுல தைரியமா நேருக்கு நேராய் போய் நின்று ஆணி அடித்த காலம் அந்த காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத இன்னொரு முக்கியமான நாள். 1984 வருடம் 1984 இதே அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் இந்திரா காந்தியை சுட்டு கொன்ற நாள். சோ இந்த 31 வரும்போது ரெண்டு விஷயம் நினைவு கூறுவாங்க. ஒன்னு ரிஃபார்மேஷன் டே, மற்றொன்று நம்முடைய பிரைம் மினிஸ்டரை கொன்ற ஒரு நாள். இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைய திருச்சபைக்கு தேவை, நல்ல கவனிங்க, இருக்கிற இடத்தில் இருக்க வேண்டிய விதத்தில் சபையை இருக்க பண்ணுவதுதான் தேவன் எதிர்பார்க்கிற விரும்புகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கிற சீர்கேடுகள் விலக வேண்டும். சபைக்குள் இருக்கிற குப்பைகள் களையப்பட வேண்டும். சபைக்குள் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற அசுத்தங்கள் வெளியேற வேண்டும். இப்படி மாதம் ஒரு முறை நம்மை சீர்திருத்துவோமே ஆனால் சபையினுடைய வேகம் அதிகரிக்கும், ஊழிய எல்லைகள் விரிவடையும், கர்த்தர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நிறைய பின்மாற்றங்கள், நிறைய பேருடைய பின்மாற்றம் வெளியில தெரியாது. நிறைய பேருடைய பின்மாற்றம் வெளியில தெரியாது. ஆனால் இன்றைக்கு சபை தன்னுடைய ஆதி நிலைக்கு திரும்ப வேண்டியதனுடைய அவசியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வோமா? ஆரம்பத்தில் ஜனங்கள் சீர்கெட்ட நிலையில இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணார்? ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளை எழுப்பினார். அல்லேலூயா. நியாயாதிபதிகளை எழுப்பினவர் ராஜாக்களை எழுப்பினார். ராஜாக்களை எழுப்பினவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். காரணம், இதற்கு இடைப்பட்ட காலங்களில் எல்லாம் இஸ்ரவேல் தன் சொந்த ஜனம் கர்த்தருக்கு எதிரிடையாக விக்கிரகங்களை சேவிப்பதும் கர்த்தரை விட்டு வழி விலகுவதும் இவர்களுக்கு ஒரு வாடிக்கையாகவே அது மாறிவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. வேதாகமம் சொல்லுது, 25 வயசுல எசேக்கியா ராஜாவை கர்த்தர் எழுப்பினார். more than 25 years. இந்த எசேக்கியா ராஜா கிட்ட சந்தோஷப்பட வேண்டிய ஒரே ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? மோசே செய்த வெண்கல சர்ப்பத்தை இவர்கள் எல்லாம் இஸ்ரவேல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அதை துதிபாடி ஆராதிச்சு அதுக்கு வணக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாரு இவர் செய்த முதல் காரியம்? the idol worship. அந்த வெண்கல சர்ப்பத்தை தூள் தூளா நொறுக்கினார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆங்கிலத்தில் he broke it pieces. அப்படியே தகுடு தூள் தூளா நொறுக்கி போட்டாராம் இந்த அருமையான எசேக்கியா ராஜா. கைகளை உயர்த்தி சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்வோம். இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற சீர்கேடுகள் அழிக்கப்படுவதற்கு தான் இந்த 100 நாள் ஜெபம்.
சபைக்குள் மறைந்து கிடக்கிற அசிங்கங்கள் அழிந்து போவதற்காகத்தான் இந்த 100 நாட்கள் ஜெபம். அல்லேலூயா. யோசியா ராஜா பதவிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 8 வயசு. நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியுமா? 8 வயசு நிறைந்த அந்த யோசியா ராஜா, அவன் ஒரு ராஜாவா இருப்பான்னு யாரால தீர்மானிக்க முடியுமா? அந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆலயம் என்ன செய்யப்பட்டதுன்னா பழுது பார்க்கப்பட்டது. கர்த்தருடைய ஆலயம் என்ன செய்யப்பட்டது? பழுது பார்க்கப்பட்டது. கர்த்தருடைய ஆலயம் பழுது பார்க்கப்பட்ட போது ஒரு ஆசாரியன் ஒரு அருமையான கர்த்தருடைய புஸ்தகத்தை தூக்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா கதறினா, இப்படி ஆலயத்தை பழுது பார்க்கிற நேரத்துல என்ன கிடைச்சிச்சு? கர்த்தருடைய புஸ்தகம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி. எவ்வளவு பரிதாபம் இல்லை? வேத புத்தகம் எங்கேயோ பெட்டி கடையிலையோ வெளியிலையோ தீபாவளி பட்டாசுலையோ அல்ல. சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, சிவகாசி பட்டாசு வெடிச்ச போது வெறும் பைபிள் பேப்பரா பறந்துச்சுன்னு ரோட்ல அநேகர் வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த தேசத்துல? நல்ல விளைக்குங்க. தேவாலயத்திலே தேவனுடைய புஸ்தகத்தை மறந்து போன காலங்கள். இன்னைக்கு இருக்கிற சபைக்கு இது ஒரு எச்சரிப்பு. அம்மா, சபைக்கு கூட்டம் வரணும்னா நான் இனிமே எதிர்பார்க்க மாட்டேன். சபையில இருக்கிறவங்க உண்மையா போய் கர்த்தர்ட்ட சேர்ந்தா போதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். கூட்டம் தன்னால வரும். சபை ஒழுங்குபட்டுருச்சுன்னா கூட்டம் தன்னால வரும். கூட்டம் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. 2 பேர் கொடுத்தா 2 பேருக்கு உண்மையா இருப்போம். 5 பேர் கொடுத்தா 5 பேருக்கு உண்மையா இருப்போம். 10 பேர் இருந்தா 10 பேருக்கு உண்மையா இருப்போம். அந்த 10 பேரை சரியா வழி நடத்துவோம். அல்லேலூயா. என்னை பார்க்க வந்த குடும்பம் பேப்டிசம் எடுத்த குடும்பம், ரெகுலரா சபைக்கு போன குடும்பம், ஜுரம் விடல, டைபாய்டு ஜுரம் விடல. என்னன்னு பார்த்தா கையில் அவ்வளவு கயிறு கட்டி இருக்கு இந்த பொண்ணு. நான் கேட்டேன், இது எப்ப கட்டின? 2 நாளைக்கு முன்னாடி தான் பள்ளிவாசல்ல போய் கட்டிட்டு வந்தேன். உனக்கு எப்படி சுகம் கிடைக்கும்? உனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், செத்தாலும் இயேசுன்னு சொல்லிட்டு நம்ம செத்துருவோம். அல்லேலூயா. ஆமா, நான் அப்படிதான். எனக்கு வயிறு, நான் உங்களுக்கு தெரியாது, நான் தஞ்சாவூர்ல என் கதை முடிஞ்சிரும்னு நினைச்சேன். இயேசுன்னு சொல்லிட்டு என் மனைவியை கூப்பிட்டு கையை பிடிச்சு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு சபையிலேயே சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு என் உயிரை நான் பெருசாவே நினைக்கல. எனக்கு கர்த்தர் கொடுத்த பலத்தோட நான் ஓடுனேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, வாழ்ந்த ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பா கர்த்தர் வச்சிருக்கிற. நான் திரும்பவும் சொல்றேன், இன்றைய திருச்சபை ரிப்பன்டன்ஸ், ரிட்டர்ன்ஸ், ரிஃபார்மேஷன். இன்றைய திருச்சபைக்கு இது ரொம்ப 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 அவசியம். சரியான மனம் திரும்புதல் திருச்சபைக்கு தேவை. உட்கார்றது, கேலி கூத்து அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, பரியாசம் பண்றது, செல்போன் எடுத்துக்கிட்டு விளையாடுறது, வெளியில போகிறது, குழந்தைங்களை தூக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, சிரிக்கிறது, அங்க போய் நிக்கிறது, இங்க போய் நிக்கிறது, இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பு. சபை வளராது, சபை வளராது, சபை எழும்பாது. இதுக்குள்ள நம்ம பெற்றோர்களாகிய நாம் கணக்கு கொடுக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு இதுதான் சாக்குன்னு பார்த்தா அங்க உட்கார்றது, இங்க உட்கார்றது, அங்கிட்டு போறது, இங்கிட்டு போறது, எந்திரிக்கிறது, நடக்கிறது, குறுக்கால வர்றது. இந்த ஒழுங்கினங்கள் சபை விட்டு வெளியில போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இதற்கு அப்புறம் தான் கர்த்தர் சபைக்குள்ள சீர்திருத்தக்காரர்களாகிய நெகேமியாவை, எஸ்ராக்களை கர்த்தர் எழுப்பினார். எழுந்து கட்டினார்கள், வைராக்கியமாய் தேவனுக்காய் நின்றார்கள். அதற்கு பிற்பாடுதான் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவானாகிய ஜான் பேப்டிஸ்ட கர்த்தர் எழுப்பினார். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? அப்பதான் அந்த பரிசேய கூட்டம் வருது. ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானத்தை தான் அவர் கொடுத்தார். ஆனா இவங்க வந்தது எதுக்காக? எதுக்காக வந்தாங்க சொல்லுங்க? வரப்போகிற கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள. சாதாரண திட்டு விழுகல. என்ன மாதிரியான திட்டு விழுந்துச்சு?
வெறியன் பாம்பு குட்டிகளே. இவர் வெறியன் பாம்பு குட்டினாரா? மத்தேயு 23 ஏசப்பா இவங்கள ஐயோ 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 ஐயோன்னு அத்தனை ஐயோ போட்டாரு இவங்கள. அது மட்டும் இல்ல, 2 பீட்டர் 2 பேதுருவை படிச்சு நான் பண்ணின்னு திட்டுறாரு, பேதுரு நாயன்னு திட்டுறாரு. பயங்கரம். இதெல்லாம் படிச்சீங்கன்னா நம்ம டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு சபையை சுத்திகரித்தார்கள். கல்ல கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? நல்ல கவனிங்க. நான் இப்போ ஒரு மேலோட்டமா தான் இந்த காரியத்தை நான் பேசுறேன். ஏன்னா இந்த நாள்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். இந்த ரிஃபார்மேஷன் டேனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சபை வரலாறு உங்களுக்கு தெரியணும். இது உங்களால எழுத முடியாது, ஆனா ரெக்கார்டிங்ல நைட்டே உங்களுக்கு வந்துடும். போட்டு கேட்டு நல்ல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆரம்பத்தில் இந்த சபை சரித்திரத்தில் முதல்ல உருவாக்கப்பட்ட சபை அப்போஸ்தலர் சபை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இது கிபி கிறிஸ்துவுக்கு பின்னால் 30 to 100 வரைக்கும், 100 ஆண்டுகள் வரைக்கும் இந்த திருச்சபை அப்போஸ்தலர் திருச்சபை. கிறிஸ்துவுக்கு பின்னால் 2வது ஒரு சபை உருவானது. அது துன்புறுத்தப்பட்ட சபை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெர்சிக்யூட்டட் சர்ச், உபத்திரவப்பட்ட சபை அல்லது துன்புறுத்தப்பட்ட சபை. இந்த சபை கிறிஸ்துவுக்கு பின்னால் 100 to 313 ஆண்டுகள். அதுக்கு பின்ன அந்த 100 to 313 ஆண்டுகள்ல உருவானதுதான் கான்ஸ்டன்டைன் மன்னன். அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் ஒரு புறஜாதிக்காரன். அவன் மனம் திரும்பலாம் கிடையாது. கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு மாறினா, கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு மாறினா இவ்வளவு சலுகை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்னவா மாறிட்டாங்க? கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மை தெரியுமா? கிறிஸ்தவர்களா இருந்தாலும் இந்துக்களாய் மாறிவிட்டால் உங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் போஸ்டிங்னு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்துக்களா மாறினாங்க தெரியுமா? எத்தனை கிறிஸ்தவர்கள். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களா தான் இருக்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் ரெஜிஸ்டர்ல என்ன இருக்குது? இந்து பேர் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கிறாங்க. இதுக்கு மேற்கொண்டு நான் ஜெபிக்கணும்னு என்கிட்ட வந்தாங்க. சாபம் வந்துடக்கூடாது வீட்டுக்குள்ள. நல்ல விளைங்கங்க, நல்ல விளைங்கங்க. ஆண்டவராகிய தெய்வம் அவன் காலத்துலதான் 4% இருந்த கிறிஸ்தவம் 80%க்கு போனுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். மனமாற்றம் இல்லாமலே கிறிஸ்தவர்களாய் மாறுவது. நிறைய பேர்த்த மனமாற்றம் இல்ல. இப்ப நம்ம பிள்ளைங்களே எடுத்துக்கங்களேன். அம்மா அப்பா இங்க வர்றதுக்காக கட்டாயமா வருதுங்க. ஏதோ கிருபையா ரட்சிக்கப்பட்டா உண்டு. இல்ல அப்படின்னு சொன்னா அதுங்களை வீட்டுல பண்ற சேட்டை, வெளியில பண்ற சேட்டை நம்ம கண்கூட பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். 4வது உண்மையாகவே இதை குறித்து நம்ம சிந்திக்கும் போது இந்த 2வது காரியத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தர் எழுதுறாரு, நோவா காலத்துல இருந்த மாதிரி அன்றைய கிறிஸ்தவம் கேவலமா ஒரு ஆபத்தான நிலைமையில இருந்துச்சுன்னு சொல்றேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அதுதான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். காந்தியடிகள் 100% ஆண்டவரை ஏத்துக்கிற நிலைக்கு வந்துட்டார். ஸ்டான்லி ஜோன்ஸ், அருமையான கர்த்தருடைய மனுஷன். அந்த ஸ்டான்லி ஜோன்ஸ் காந்தியோட நெருங்கின நண்பர். மலை பிரசங்கத்தை கேட்டு காந்தியடிகள் 100% ஆண்டவரை ஏத்துக்க போற நேரத்துல அவர் என்ன ஆயிட்டார்? பின்வாங்கிட்டார். சமய வெறுப்பு, ஜாதி வெறுப்பு இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா அவங்கெல்லாம். இதே மாதிரிதான் அம்பேத்கருக்கு நடந்தது. ஒருவேளை இவங்க கிறிஸ்தவர்களாய் மாறி இருந்தா இந்தியாவில் பல லட்சங்கள் இன்னைக்கு என்னவா மாறி இருப்பாங்க? போலி கிறிஸ்தவர்களா இருந்திருப்பாங்க. உபத்திரவம் எதுக்குன்னு உங்களுக்கு புரியுதா? துன்புறுத்தல் எதுக்குன்னு உங்களுக்கு புரியுதா? கர்த்தருக்கு உண்மையுள்ள சீஷர்களை எழுப்புவதற்காகத்தான். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. 3வது திருச்சபை ராஜாங்க திருச்சபை. எப்படிப்பட்ட திருச்சபை? ராஜாங்க திருச்சபை. 313 313 AD 476 வரைக்கும் இந்த ராஜாங்க திருச்சபை. இது அப்போஸ்தல பிரமாணத்துல வாழ்ந்தாங்க. இந்த 4வது திருச்சபை என்னன்னா மத்திய கால திருச்சபை. என்ன திருச்சபை? முதல் திருச்சபை அப்போஸ்தல திருச்சபை, 2வது துன்புறுத்தப்பட்ட திருச்சபை,
மூணாவது ராஜாங்க திருச்சபை, நாலாவது மத்திய கால திருச்சபை, ஐந்தாவது தாங்க சீர்திருத்த சபை. அந்த நேரத்துல தான் யார் வந்தா தெரியுமா? மார்ட்டின் லூத்தர். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோம், சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவோம். அந்த வருஷத்தை தான் 1517 ஏடி 1648 வரைக்கும் அந்த சீர்திருத்த சபை. பிரைஸ் தி லார்ட். அந்த நாட்கள்ல தான் மார்ட்டின் லூத்தர் போய் தேவாலயத்துக்கு கதவுல அடிச்சது, எழுதினது 95 காரியங்கள். அப்பெல்லாம் போப்பு வந்து பாவ மன்னிப்பு சீட்டு கொடுத்திருந்தாரு. விபச்சாரம் பண்ணினாலும் பாவம் பண்ணாலும் பாவம் எவ்வளவு காசு கொடுக்குறீங்களோ அவ்வளவு பாவம் மன்னிக்கப்படும். இதெல்லாம் எதிர்த்தவர் யாருங்க? மார்ட்டின் லூத்தர். அல்லேலூயா. ஆறாவது திருச்சபை தான் சிந்தனை கால திருச்சபை. இந்த திருச்சபை காலத்துல தான் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு, அதே போல ஜான் வெஸ்லி, அதே போல ஜோனத்தான் எட்வர்டு, இவரெல்லாம் வந்து ஒரு வல்லமையான, ஜோனத்தான் எட்வர்ட்லாம் ஒரு பிரில்லியன்ட் மேன். அவருடைய புஸ்தகம் எல்லாம் படிக்கவே முடியாது. ஒரு தடவைக்கு 2-3 தடவை படிச்சா தான் அந்த புஸ்தகம் தான் விளங்கும். அல்லேலூயா. அதே போல ஜார்ஜ் ஃபாக்ஸ், அவர் ஒரு நல்ல ஒரு ஜெப வீரன், ஒரு அருமையான ஜெப வீரன் ஜார்ஜ் ஃபாக்ஸ். இவருடைய காலங்கள்ல தான் உருவானது அந்த சிந்தனை கால திருச்சபை. நல்ல கவனிங்க, ஏழாவது ஒரு சபை உருவானுச்சு, அது நவீன கால சபை. இந்த நவீன கால சபையில தான் D.L. மோடி, ஆமென் சொல்லுங்க, சத்தமே வரலையே, C.H. ஸ்பர்ஜன், பிரின்சஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ், ஸ்பர்ஜனுக்கு பேரு. அந்த நாட்கள்ல தான் டாக்டர் பில்லி கிரஹாம், இவர்கள் எல்லாம் எழும்பின காலங்கள். அப்பயே கிட்டத்தட்ட டாக்டர் பில்லி கிரஹாமுக்கு 98 வயசு. ஜெபம் பண்ணாங்க 100 வயசு வரைக்கும் பில்லி கிரஹாம் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இந்த காலம் வந்து 1789 இருந்து 1789 இருந்து 1970 ஏடி வரைக்கும் இந்த திருச்சபை. இப்ப கடைசி திருச்சபை நான் சொல்லவே வேணாம், இந்திய திருச்சபை. இப்ப நம்ம கடைசியா இருக்க திருச்சபை எதுங்க? பேச மாட்டேங்கிறீங்களே. எப்படி இருக்கு இந்திய திருச்சபை? எப்படி இருக்கு? விசில் அடிச்சுக்கிட்டு பைக்கை ஓட்டுறது, விசில் அடிச்சுக்கிட்டு பைக்கை ஓட்டிக்கிட்டே பாடுறதுதான் இப்ப இந்திய திருச்சபை. எவ்வளவு தைரியம், கேவலம், துணிகரம் இன்னைக்கு இருக்கிற சபைக்குள்ள வந்துருச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு எப்படிப்பட்ட சபையில நீங்களும் நானும் இருக்கிறோம் பாத்தீங்களா? இவங்கெல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. இதை ஏன் நான் இவ்வளவு வேறறுத்து சொல்றேன் தெரியுமா? ஒழுங்கா இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். நம்ம இவ்வளவு நாள் பைபிளை தூக்கி பிரயோஜனமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இந்திய திருச்சபை எங்க போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற கல்லர்கள் ஒழியணும்னா கல்லர்கள் மத்தியில நல்லர்களா நம்ம வாழ்ந்து காட்டணும். சீர்திருத்தம் உண்டாகணும் சபைகள்ல. இங்க வர்றவங்க வாய் திறந்து சொல்லணும். சாட்சி கொடுத்தாருங்க ரொமில்டன் பாஸ்டர் சாட்சி கொடுத்தாருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் இந்த திருச்சபைக்கு வரும்போது மகிழ்ச்சியோடு நான் வர்றேன், ஆராதனையில மகிழ்ச்சியோடு பங்கெடுக்கிறேன். எந்த சபையில நான் பார்க்க முடியல. நம்ம சபையை குறித்து சாட்சி கொடுத்த வர்ற பரிசுத்தவான்கள் சாட்சி கொடுக்கணும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரிஃபார்மேஷன் நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய முடிவு பரிதாபமா இருக்கும். கடைசியா இந்த மார்ட்டின் லூத்தர் கொடுத்த 5 கோஷம் 95 அந்த தீசிஸ் ஒட்னாரு. விட்டன்பர்க்ல திருச்சபை கதவுல ஜெர்மனில புரட்சி ஏற்பட்டுச்சு. அவர் 5 முக்கிய காரியம் சொன்னாரு. 5 நிமிஷத்துல சொல்லி ஜெபிக்க போறேன். அவர் சொன்ன 5 முக்கியமான காரியம். ஸ்கிரிப்சர் அலோன். எப்படிங்க? வேதம் மட்டும்தான். வேதமும் உண்டு, பகவத்கீதையும்
அது பேரும் வந்து தொலைய மாட்டேங்குது. அதுவும் உண்டு. அப்படி இல்லை, வேதம் மட்டும்தான். ஸ்கிரிப்சர் ஒன்லி. அல்லேலூயா. இரண்டாவது faith alone, விசுவாசம் மட்டும்தான். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். விசுவாசம் மட்டும்தான். மூணாவது கிரேஸ் அலோன், கிருபை மட்டும்தான். ஐபர் கிரேஸ் எல்லாம் கிடையாது. ஐபர் கிரேஸ், பைபர் கிரேஸ் எல்லாம் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், கிரேஸ் அலோன். அல்லேலூயா. நாலாவது கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து மட்டும்தான். யாருங்க? மரியாலோ, அந்தோனியாரோ, செபஸ்தியாரோ, முடியப்போறோ, ஸ்நாவா, அதெல்லாம் கிடையாது. கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து மட்டும்தான். ஐந்தாவது அவர் கொடுத்த ஒரு புரட்சி வார்த்தை, டு த க்ளோரி ஆஃப் காட் அலோன், மகிமை கர்த்தருக்கு மட்டும்தான். அந்த மகிமையை யாரும் திருடக்கூடாது. கொஞ்சம் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமே, சத்தமா இல்லையா சொல்வோமே. திரும்பவும் சொல்றேன், வேதம் மட்டும்தான், விசுவாசம் மட்டும்தான், கிருபை மட்டும்தான், இயேசு மட்டும்தான், மகிமை எல்லாம் அவருக்கு மட்டும்தான். ஸ்கிரிப்சர் அலோன், faith alone, grace alone, Christ alone, glory of God alone. கைகளை உயர்த்தி சந்தோஷமா ஆமென். இந்த திருச்சபை இதை அஞ்ச பிடிச்சுக்கிட்டு நஞ்செல்லாம் மிதிச்சிடணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த திருச்சபை இந்த அஞ்சையும் கையில பிடிச்சுக்கிட்டு எல்லா நஞ்சுகளையும் மிதிச்சு போயிடணும். ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிரிப்சர் அலோன், வேதம் மட்டும்தான். சங்கீதம் 119, 165 என்ன சொல்லுது? உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். வேற எதுலையுமே சமாதானம் கிடையாது. சங்கீதம் 1 என்ன இருக்கு? துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்துல பிரியம். சந்தோஷமா சொல்ல, பிரியம். கர்த்தருடைய வேதத்துல பிரியம். வேற எதுலயும் எனக்கு பிரியம் இல்லை. எனக்கு பிரியமே இதுதான், கர்த்தருடைய வேதம். அல்லேலூயா. 2 பேதுருவின் புஸ்தகத்துல இப்படி பேதுரு எழுதுறார். 1ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை படிச்சீங்கன்னா, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். அதே பேதுருவில 1ஆம் அதிகாரத்துல 20-21 பாருங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும், பக்கத்துல பார்த்து பேசுங்க அம்மா, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று. நீங்க நினைக்கிற மாதிரி தோற்றத்துல எல்லாம் அதை பார்க்க முடியாது. இத முந்தி நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த வசனத்தை பாருங்க. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அவர்கள் பரிசுத்தத்தை பத்தியே பேசினாங்க. அவங்க வாயை திறந்தாலே எச்சரிப்பா கொடுத்துட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஸ்கிரிப்சர் அலோன், வேதத்தை விட எனக்கு என்ன வேணும்? வேதத்தை எடுத்து அப்படி நெஞ்சில வச்சுக்கிறது. நெஞ்சளவுக்கு ஒரு வேதம் வாங்கி வச்சுக்கிறது. இந்த வேதம் எனக்கு போதும். வாயை திறந்து சொல்லுங்க, இந்த வேதம் எனக்கு போதும். இந்த வேதம் அது ஒண்ணு போதும். இந்த வேதம் அவர் பாதம், தன்னால கிடைக்கும் சாதம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 2வது faith alone, விசுவாசம் மட்டும்தான். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, என்னங்க அது? விசுவாசம் மட்டும்தான்.
என்ன விசுவாசம்? எபேசியர்ல படிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்துல 8-9 வசனங்கள் என்ன சொல்லுது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணீங்க? ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. It is one of the gift. கர்த்தர் கொடுத்த ஒரு gift எனக்கு. Faith alone. சொல்லுங்க சொல்லுங்க, நீ நாட்டுக்கே ராஜாவா இருக்கலாம், உலகத்துக்கே ராஜாவா இருக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம், உலகத்தையே ஜெயிக்கிற விசுவாசம். கைய உயர்த்தி ஒரு ஆமென். ரோமர் 3:28 ஆவியானவர் இப்படி எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஃபெய்த்ல தான். யோவான் 1:12 நினைக்கிறேன், உண்மையாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவருடைய நாமத்தை, அத்தனை பேர்களுக்கு அவர் என்ன அதிகாரம் கொடுத்தாரா? பிள்ளைகள்ங்கிற அதிகாரத்தை கொடுத்தார். ஸ்கிரிப்சர் அலோன், ஃபெய்த் அலோன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க டைத்து கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஃபெய்த்ல இருங்க. சத்தம் போட்டு சொல்லுங்க, நீங்க டைத்தே கொடுக்க வேணாம், ஃபெய்த்லே இருங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமென். 3வது கிரேஸ் அலோன், கிருபை மாத்திரம். சத்தம் போட்டு சொல்லுங்க, என்ன மாத்திரம்? அதான் நம்ம பயலுக பாடுறாங்க, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை போதுமே. அவனுக்கு தெரியாது அதுக்கு மேல. அல்லேலூயா. கிரேஸ் இஸ் இனஃப். கிரேஸ், கிரேஸ் அலோன். வேத புத்தகம் என்ன சொல்லுது? The main Bible verse for grace. அதேதான் வேதாகமத்துல தீத்து புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நம்முடைய கிரியைகளின்படியெல்லாம் நம்மை ரட்சிக்காமல், தமது இரக்கத்தின்படியே. இரக்கம், எல்லாரும் சொல்லுங்க இரக்கம். நீங்க நெஞ்சில கை வச்ச சொல்லுங்க, என் மேல வச்ச இரக்கம். அதனாலதான் என் ஆண்டவர் என்ன பண்ணார்? நீங்க ரோட்ல போகும்போதெல்லாம் உங்க கண்ணு கலங்கணும். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ரட்சிப்பு எனக்கு கிடைச்சு, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத மேன்மை எனக்கு கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம்! இரக்கம் மட்டும் இல்ல, மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். மறுஜென்ம முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தது எனக்குள்ள அவர் என்னை ஆவியில புதுசா மாத்திட்டார். இப்ப என்கிட்ட பழைய மனுஷனை தேடுனா கூட கண்டுபிடிக்க முடியாது. கையை உயர்த்தி ஒரு ஆமென். என்னுடைய புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து, என்னுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஃபயர் ஆயிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. அதனாலதான் மார்ட்டின் லூத்தர் அந்த ரோமர் புஸ்தகம் அசைச்சு, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை படிச்சீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த கிருபை, the gift of grace, அது எங்க நமக்கு கொண்டு போகுது? இட்டர்னல் லைஃப்க்கு நேரா, நித்திய ஜீவனுக்கு நேரா கொண்டு போகுது. Praise the Lord. 4வது காரியம், கிரைஸ்ட் அலோன். இயேசு மட்டும்தான். இல்ல இயேசுவோட செபஸ்தியாரை சேர்த்துக்கிறேன், இல்ல இயேசுவோட மரியாதை சேர்த்துக்கிறேன், இல்லங்க, கிரைஸ்ட் அலோன். இயேசு மட்டும்தான். இதுல நோ காம்ப்ரமைஸ் இல்லங்க. கொஞ்சோண்டு சகாயமாதாவை தொட்டுக்கிறேன், நத்திங், முடியாது. இல்லங்க கொஞ்சோண்டு பெர்னத்தம்மா கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ செத்த. அல்லேலூயா. ஒன்லி கிரைஸ்ட் அலோன். கிறிஸ்துவ தவிர வேற வழியே கிடையாது. ஒன்லி ஜீசஸ். யோவான் 14:6 சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருத்தனும் எங்க வர முடியாது. இதை விட ரொம்ப அழகா இருக்கும், அவராலே அன்றி வேற ஒருவராலும். அதான் பாடுறார் ஆல்ரின்,
ஒருவராலே ஒருவர் மூலமா. நம்ம பாடுறதோட வண்டி நிக்கிது, அவ்வளவுதான். வேத புத்தகம் என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 14:6 யோவான் 14:6 என்ன சொல்லுது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போஸ்தலர் 4:12 என்ன படிக்கிறோம்? அவராலே அன்றி. பக்கத்துல சொல்லுங்களேன், அவர் தாங்க, ஏசப்பா ஒருத்தர் தாங்க. அவராலே அன்றி வேற எந்த அப்பா கிட்டையும் போக முடியாதுங்க. டிசம்பர் மாதம் வந்தா ஒரே அப்பா அப்பான்னு ரோட்ல சத்தம் கேட்கும். அந்த அப்பாலாம் காப்பாத்தாது, இந்த அப்பா தான் காப்பாத்துவாரு. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டிசம்பர் மாதம் வந்துருச்சுன்னா ஜனவரி மாதம் வந்துடும், பொங்கல் வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கிட்டு பார்த்தாலும் அப்பா அப்பான்னு கேட்கும். உங்களுக்கு எல்லாம் அன்பா சொல்றேன், ஒரே அப்பா தான், அது ஏசப்பா தான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரே அப்பா தான், அது எந்த அப்பா? கடைசி காரியம், கடைசி காரியம். To the glory of God alone. மகிமை எந்த ரூபத்திலையும் ஒரு ஊழியக்காரனை மகிமைப்படுத்தவே கூடாது. ஒரு ஊழியக்காரனை அன்பு செய்யலாம், ஆனா ஒரு ஊழியக்காரனை ஹீரோவாக்க கூடாது. கையை உயர்த்தி ஒரு ஆமென். எந்த காரியமா இருந்தாலும் மகிமை எங்க போகணும்? ஊழியக்காரர்கள் நாங்க என்ன செய்யணும்? அபாத்திரமான ஊழியர்கள் செய்ய வேண்டிய வேலையை தான் செஞ்சோம். டிஎல் மூடிக்கிட்ட மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். டிஎல் மூடிக்கிட்ட ஒருத்தர் வந்து பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஓடி வந்து மூடிய கட்டி பிடிச்சுக்கிட்டு, உங்க பிரசங்கம் சான்ஸே இல்லை அப்படின்னா. உடனே டிஎல் மூடி என்ன பண்ணாரா? போய் ஜெப அறை கதவை சாத்தி நெஞ்சில அடிச்சு அழுது, ஆண்டவரே இந்த பாவி அந்த துரோகி பையில மன்னிங்க. நான் என்ன, வசனம் உம்முடையது, கிருபை உம்முடையது, விசுவாசம் உம்முடையது, பிரசங்கம் உம்முடையது. நான் ஒரு குப்பை, என்னைய போய் பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான், மகிமை எனக்கு, என்னைய போய் தூக்கிட்டான், இந்த பாவத்தை மன்னிங்கன்னு அழுதான். அழுதுட்டு அடுத்த நாள் பிரசங்கத்திலேயே அவன் உட்கார்ந்து இருந்தானா. பிரசங்கம் முடிஞ்சிச்சான், ஓடி வந்தானா, கர்த்தர் என்னை கிழிச்சு எடுத்துட்டாருனா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மகிமை எங்க போகணும்? பிரசங்க நேரம் லீதியாளுடைய இருதயம் கிழிக்கப்பட்டுச்சு. பிரசங்க நேரம் ஜனங்கள் இருதயம் கிழிக்கப்படும். ஆமென். வார்த்தை போய் இருதயத்தை கிழிக்கணும் அப்படியே. ஆமென். எழுந்திருப்போமா? நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக. நல்ல போராடி ஜெபம் பண்ணுங்க. என் அன்பு தெய்வமே, என் அன்பு ரட்சகரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குழந்தைகள் வாழ்க்கையிலும், ஒவ்வொரு பெரியவர்கள் வாழ்க்கையிலும், குடும்பம் குடும்பமாக, குடும்பம் குடும்பமாக, சபை சபையாக மறைந்து கிடக்கிற எல்லா காரியங்களும், ஒளிந்து கிடக்கிற எல்லா காரியங்களும், எல்லா அசுத்தங்களும் இன்றைக்கு சீர்திருத்தம் அடைவதாக, இன்றைக்கு ஒழுங்குபடுவதாக, இன்றைக்கு தூய்மையாவதாக. கர்த்தரங்களை சுத்திகரிப்பீராக. எல்லா பலவீனங்களும் மாறுவதாக, எல்லா தீமைகளும் மாறுவதாக, எல்லா அசுத்தங்களும் அர்ப்பணம் செய்வீராக. இயேசுவின் ரத்தம் அற்புதங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.